வெப்பமண்டல காடுகளாக இருந்தால் கூட ஃபிஜியில் டெசர்ட் இருக்குங்க. இது ரிஸ்க்கு தான், அப்படியே இது பண்ணி போக வேண்டியதான். பிரதர் வந்து சென்னையை சேர்ந்தவர் சுதீராம், டாக்டராக இருக்காங்க. பசிபிக்கில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் சாண்ட் டியூன்ஸுங்க. என் முட்டியே தேஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அந்த பெரிய மணல் குன்றம் உங்களுக்கு காட்டாம விட போகிறதில்ல. அப்படியே ஒரு புல்வெளிகளில் நடந்து போகிற ஒரு ஃபீலு எனக்கு தெரியும். நான் கஷ்டப்பட்டா நீங்களும் அங்கே வருத்தப்படுவீங்கன்னு. ஐயோ வந்தாச்சுங்க. வெல்கம். தேங்க்ஸ். ஹலோ அக்கா, வணக்கம். அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் உலகத்துல போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ பாட்டி அழகா பண்றாங்க. ஸோ இந்த ஃபிஜி ஓட டூரிஸ்ட் நகரம் நண்டியில் நம்மளோட டைம் முடிவடையுதுங்க. 1 வீக் சூப்பராக இருந்தாச்சு. இந்த ஹாஸ்டல் பெட்டு சூப்பராக பார்த்துக்குச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. மணி 10 செக் அவுட் பண்ண வேண்டிய நேரம். பேக் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்படியே கிளம்புமா. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்கோங்க. அட்டகாசமான சவுத் பசிபிக் சீசனில் 2வது நாடான ஃபிஜியில் இருக்கோம். ஃபிஜியில் வந்து இந்த டூரிஸ்ட் டவுனான நாடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பக்கம் ஸ்டே பண்ணியாச்சு. ஒரு முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. சனிக்கிழமை நான் வந்து அந்த தீவுகள் போனது, பீச் காம்பர், அந்த இது போனோமே கன்னித்தீவு. அதுக்கப்புறம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பயங்கர டயர்டாக இருந்தது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது இங்கேருந்து கிளம்பி கேபிட்டல் சுவா போகிறோம். போகிற வழியில் 2-3 சர்ப்ரைசஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். முக்கியமாக சாண்ட் டியூன்ஸ் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, என்ன தான் வந்து இது வந்து ஃபிஜி வந்து ஒரு வெப்பமண்டல காடுகளாக இருந்தால் கூட ஃபிஜியில் டெசர்ட் இருக்குங்க, சாண்ட் டியூன்ஸ் இருக்குது, மணல் குன்றுகள். ஸோ அட்டகாசமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதோட கேபிட்டல் சுவா போகிறோம். போகிற வழியில் தான் இருக்குது. நமக்கு இங்கேருந்தே வந்து அந்த லோக்கல் பஸ் சொன்னல நாடி பஸ் ஸ்டாண்டுக்கு இது வரைக்கும் நடந்து போயிட்டு இருந்தோம், இல்லை லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்காமா. இப்போ தான் ஹாஸ்டலில் கேட்டேன். ஸோ 10:30க்கு வரும் நாங்கள் இன்னும் 1/4 மணி நேரத்தில். ஓகே, இந்த பேம்பு ஹாஸ்டலுக்கு ஒரு நன்றி. நம்மளோட பஸ்ஸை வந்துருச்சுங்க. நாடி போகிற பஸ்ஸு, நாடி பஸ் ஸ்டேஷன். ஓகே, தேங்க்யூ. வந்து விட்டோம். நாடி பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. தேங்க்யூ பிரதர். இந்த 7 கிலோமீட்டர் பயணத்துக்கு ஒரு ஃபிஜி டாலருங்க, 40 ரூபா. முந்தின எபிசோட் அந்த பீச் காம்பர் ரெசார்ட்டில் பிஞ்சு போச்சு செருப்பு. சரி, ஏதோ ஒரு கடையில் செருப்பு வாங்கிட்டு திரும்பவும் இங்கேயே வந்து தான் அந்த பக்கம் பஸ் ஏறணும். ஃபிஜி தீவோட முக்கியமான தீவான வெட்டிலீவோட வெஸ்ட்டில் இருக்கும். ஸோ வெஸ்ட்டில் இருந்து சவுத்துக்கு போகணும். 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பயணம் பண்ணணும் சிகட்டோக்கா. ஒரு வழியாக மக்கள்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சிட்டேங்க. டிஓஜி, த ஷூ பீப்புள் ஃபார் ஆல் பீப்புள். அப்போ அன்றைக்கி நீ அதை வாங்கின அந்த கருப்பு செருப்பு பிஞ்சு போய் திரும்ப பக்கத்து பசிபிக் நாடான ஃபிஜியில் வந்து அடுத்த செருப்பு வாங்க வேண்டியது இருக்குது. இதான் விதிங்கிறது. ஸோ இது செருப்பு. ஸோ நான் போய் சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அங்கே டிஓஜி கடையிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்தாங்க பாருங்க, நம்மூர் விநாயக் ஷூ மார்ட். ஸோ வந்தேன். அங்கே வந்து செருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லைங்க, இந்த செருப்பு டைப்பு தான் இருக்குது. ரப்பர் இது, அது வந்து காலை பயங்கரமாக கடிச்சிடும். நமக்கு வந்து இந்த மாதிரி தான் தேவை. கொஞ்சம் அந்த துணி டைப்பில் வரும், அதுதான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் வாங்கிட்டேன். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நிறைய நடக்க வேண்டியது இருக்குது. ஊரில் இது 400 ரூபா 450 ரூபா வருமா? இங்கே எவ்வளோ தெரியுங்களா? 25 ஃபிஜியன் டாலர், அதாவது 1000 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. From the south of India. Yeah, I'm from Chennai. Chennai, eh? Yes. Yeah. Old Chennai, old name Madras. Yes, old name Madras, now changed to Chennai. Right. So you are Fiji Indian or Indian came to work here? Fiji Indian. Yeah, Kapeda is here. Okay. Yeah. So your forefathers came from India, from Gujarat. Yeah. Gujarat. Yeah. Okay, okay. Okay, bye. விநாயக் ஷூமார்ட். நன்றிப்பா. 2 கடையில் பார்த்தேன். 2 கடையிலையும் நல்ல செருப்பே இல்லை. இன்னும் நான் கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. செருப்பு நல்லா இருந்தால் தான் நிம்மதியாக நம்ம நடக்க முடியும். நாடிய நண்டின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சிகட்டோக்காவா சிங்கட்டோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இறங்குவோம் சிங்கட்டோக்காவுக்கு. தேங்க்யூ பிரதா. போய் பஸ் ஏறுவாங்க.
ஜாலியாக இந்த இந்தூர் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு, இது ரோஸ் மில்கா என்னன்னு தெரியல, ஏதோ ரோஸ் கலரில் இருந்தது, வித்தியாசமாக ஜிலுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கிட்டேன். பாருங்கள், இந்த பக்கம் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கே சுவாக்கு போகிற பஸ் இருக்குது, ஆனால் 1 மணிக்கு தான், மணி 11:30 தான் ஆகுது. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. பட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போனோம்னா இந்த வேன்ஸ் இருக்குல்ல, ஷேர்டு வேன்ஸு, ஸோ அதுவும் போகுது. அதில் போய் கேட்டு பார்க்கலாம். இங்கே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நம்ம ஊர் மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கிடையாது. மணிக்கணக்கில் வெயிட் பண்ணணும். ஸோ பிளானிங் கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா சொம்பிடும். இதான் வெல்கம் டு நாடி மினி பஸ் ஸ்டாண்ட். யூ கோயிங் டு சிங்கட்டோக்கா? No, the other side. The other side. Okay, thank you. இது சிங்கட்டோக்கா போட்டிருக்கு. இது ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் தான் தெரியும். Hello brother. So which bus going first to Singatoka? Yes, that one. This one. 408. Oh, the next one. Yeah. Yes. Any timing or only if people get filled? Yeah. Okay. So it will take time. Yeah. Yes. Okay. Thank you very much. Thank you. இதுதாங்க பஸ்ஸு சிங்கட்டோக்கா. பட் யாருமே இல்லையே, சில்லானத்தை எடுப்பாங்க. பார்ப்போம், ரெண்டுமே வெயிட் பண்ணுவோம் மாற்றி எது முதல்ல கிடைக்குதோ அதில் போக வேண்டியதான். பாருங்க, உள்ளே வந்து நின்றுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் எடுத்துடலான்றாரு நம்ம டிரைவர் அண்ணா. ஃபிஜி இந்தியன். ஓகே ஓகே, இவங்கெல்லாம் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. யூ ஸ்பீக் ஹிந்தி? தமிழ்? ஒரு ஃபிஜி நம்ம இது பண்ண உங்க ஊருக்கார் வந்திருக்காரு, தமிழ்ல பேசுங்க ஹிந்தியில பேசுங்கன்னு சொல்றாரு. 4 பேர் வந்தா எடுத்துடலான்ட்டாருங்க. $7 கேட்டாரு சிங்கட்டோக்காவுக்கு. 250 ரூபா 60 கிலோமீட்டர் பயணத்துக்கு. பட் ஆனால் இது ரோஸ் மில்க் கிடையாது. 4 பேர்த்து தேர்த்துங்கப்பா யாராவது. எனக்கு பாரு, திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே காட்டுறேன் அப்படிங்கிறீங்களா? அந்த ஷேர் டாக்ஸி நின்றுட்டே இருந்தேங்க, ஆளும் வர மாட்டேங்கிறாங்க, யாரும் வரல. 3/4 மணி நேரமாக வெயிட் பண்ணி முடியல. ஆள் வராமல் ஏற்ற மாட்டாங்களாட்டிருக்கு, எடுக்க மாட்டாங்களாட்டிருக்கு. அதனால் திரும்ப வந்தோம், பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தோம். ஹியர் வி நீட் டு கெட். ஓகே, இங்கேயே வந்தோம். 12:40க்கு பஸ். ஆமாம், இந்த பஸ் தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. பட் என்னென்னா, இந்த பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸா? ஓகே, ஏதோ ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு பஸ் இதே எடுக்கணும் மாட்டிருக்கு. கார்டு என்கிட்ட கார்டு புதுசாக எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. இந்த லேடி வந்தாங்க, அவங்க போகிறாங்க சிங்கட்டோக்கா. ஸோ அவங்க கார்டில் நான் பணம் கொடுத்து டாப்அப் பண்ணிக்கிட்டேன். $8. அந்த ஷேர் டாக்ஸியில் போனால் 7, பஸ்ஸில் போனால் 8. பட் பரவாயில்ல, இது டைமுக்கு எடுத்துருவாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாட்ஸ் யுவர் நேம்? ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி ஃபார் ஹெல்பிங் மீ. ஃபைனலாக நம்ம பஸ் வந்துருச்சுங்க. 1 மணி பஸ்ஸு. அந்த 12:40 பஸ் சொன்னால அது நம்ம ஏறதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. அதனால் 1 மணி பஸ்ஸில் ஏற சொல்லிட்டாங்க. 11:30 மணிக்கு இதே இடத்துக்கு வந்துட்டு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஆளுங்க வரல அந்த ஷேர் ஆட்டோவில். திரும்பவும் இங்கே வந்தோம். இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதே 1 மணி பஸ்க்கு போகிறோம். 1.5 மணி நேரம் வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ. இது வந்து $8 அந்த காரில் டாப்அப் பண்ணது. இது டிக்கெட்டு மாற்றி கொடுத்துட்டேன். தேங்க்யூ. ஓகேங்க, கிளம்பி விட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த சிங்கட்டோக்கா டவுனுக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது சிங்கட்டோக்கா அந்த நேஷனல் பார்க் சாண்டியூன்ஸு. போகிற வழியில் இறக்கி விட்ருவாங்கன்னு பார்த்தா கேட்டால் அங்கே இறக்கி விட மாட்டாங்களாம். அங்கே ஸ்டாப் கிடையாதாம்மா, அங்கே நின்று ஃபைனாமா $200. அதனால் சிங்கட்டோக்கா டவுனில் தான் இறக்கி விடுவாங்களாம்மா. ஸோ போகிற வழியில் இறங்க முடியாமல் டவுன் வரைக்கும் போயிட்டு திரும்ப பின்னாடி 4 கிலோமீட்டர் வர மாதிரி 3 கிலோமீட்டர் அங்கே ஏதாவது மறுபடியும் டவுன் பஸ் பிடிக்கணும், அதுக்கும் டைம் ஆகும். நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுங்க இதில் பஸ்ஸு வெயிட்டிங்லேயே. ஸோ இதுதான் சொந்தமாக கார் இந்த மாதிரி வெஹிக்கிள் இருந்தால் டக்குன்னு எங்கே வேணாலும் போகலாம். பேக் பேக்கிங் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான். டுவர்ட்ஸ் சவுத் போகிறோங்க. நம்ம வெஸ்ட்டில் இருக்கோம் நாடி, சவுத்தில் இருக்க சிங்கட்டோக்கா மேப் பார்த்துருங்க. அதை முடிச்சுட்டு மறுபடியும் சிங்கட்டோக்காவில் பஸ் ஏறணும்னா அங்கேருந்து 2 மணி நேரம். ஒரு 140 கிலோமீட்டர் வந்து சுவா நாட்டோட தலைநகரம். அது வந்து ஈஸ்டில் இருக்குது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ரோட்டில் தான் வந்தோம் 2 எபிசோட் முன்னாடி. கல்ச்சுரல் டூர் வந்துருது, ஞாபகம் இருக்கா? கல்ச்சுரல் கிராமம் இந்த இடம் தான். ரைட்டு, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா இந்த இடம் உங்களுக்கு? 2 எபிசோட் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியெலாம் நிற்கிது பாருங்க, கம்ப்ளீட்டாக வெட்டிட்டாங்க. எல்லாம் கரும்பெல்லாம் உளுந்து கிடக்குது கீழே. இதுதான் அந்த கல்ச்சுரல் வில்லேஜ். ஞாபகம் இருக்கா? இதுக்குள்ளே தான் போனோம், அங்கே இருக்குது பாருங்க. வந்துட்டோம். சாண்டியூன்ஸ் நேஷனல் பார்க்கோட
என்ட்ரன்ஸ் நம்ம இங்கே தான் இறங்கணும், பட் நிறுத்த மாட்டாங்க. இங்கே இருக்கு, இதுதான் விசிட்டர் சென்டர். இங்கேருந்து உள்ளே போகணும். ட்ரெக்கிங் பெரிய லெவலில் ட்ரெக்கிங் சும்மா பிரமாதமாக இருக்கும். பட் ஆனால் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போய் அந்த டவுனில் தான் பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விடுவாங்க. திரும்பவும் இதே வழியில் தான் வரணும், நம்ம வேறு வழி இல்லை. அந்த ஷார்ட் டாக்ஸியில் வந்தோம்னா இங்கேயே இறக்கி விட்டுருப்பாங்க நம்மளை. பட் விதி நம்மளை உடல பஸ்ஸில் வர வச்சுருச்சு. மறுபடியும் நமக்கு இது கிடைக்கிறதா பெரிய விஷயம் இங்கேருந்து போகிறதுக்கு. ஓகே, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, 2 ஆகி போச்சு. இங்கேயே நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெக்கிங் இருக்காங்க, வெயிட்டிங். வந்தாச்சு சவுத்தில் உள்ள சிங்கட்டோக்கா டவுன். Brother, where can I get bus to visitor center? Over that side. That side. Okay, thank you. இவர் தான் டிரைவர். நம்மளால தான் இந்தியா வம்சா படிதான். இங்கே ஒரு குட்டி மார்க்கெட்டு, பஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குதுங்க. இது அப்படி இந்த மாதிரி ட்ரக்கில் ஞாபகம் இருக்கா? பப்போ நிக்கினியில் போனால் அங்கே இது மாதிரி ட்ரக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக. அங்கே தீவில் பார்த்துருப்பீங்க. ஹலோ, Singatoka Sand Dunes visit center. Going to Sand Dunes, this one? No. Okay. Which bus to Sand Dunes? Just go as a taxi driver there. Okay. இல்லைங்க, இது இதுவும் போகாத, இது ஏதோ கிராமத்துக்குள்ளே போகிறது. Brother, which bus going to Sand Dunes? Bus station, from there. Bus to Sand Dunes National Park. Okay, thank you. அங்கே சொன்னால் இங்கேங்கிறாங்க, இங்கே வந்து கேட்டு அங்கே போய் சொல்கிறாங்க. சரி, நான் ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ரூப் கி ராணி எல்லாமே ஹிந்தி தான். தமிழ் ஆளும் மலேசியா, சிங்கப்பூர்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபுல்லாக இந்தி ஆளும் ஃபிஜி. கண்டுபிடிச்சாச்சு பாருங்க, இந்த வெள்ளை பஸ் தான் நேஷனல் பார்க் என்ட்ரன்ஸ். எஸ், ஓகே, தேங்க்யூ. அப்படியே சாப்பிட்றதுக்கு அந்த கடையில் அந்த ரொட்டிக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், டியூனா ரொட்டி. கிளம்பியாச்சு டவுன்லேருந்து திரும்பவும் அதே ரோட்டுக்கு. அங்கே பாருங்க, ஒரு ஆறு பெரிய ஆறுங்க. இது ஒரு நல்ல ஒரு பெரிய நதி பாருங்க, சிகோட்டா. பாருங்க, சூப்பர் பிரிட்ஜ். ஃபிஜி சூப்பர், சிங்கோட்டா நதி. உட்காருங்கிறது. First time to Fiji, yes. How you feel like? That's very good. People are hospitable, friendly, and very beautiful country. Very beautiful. Yeah. Good, eh? Are you Indian, Indo-Fijian? Yeah, me Indo-Fijian. Yeah. Have you been to India? Yeah. No. No. Never been to India. But I want to go one day. But you want to go one day? Yeah. Okay. Please visit India. No worry. Okay. ஸோ இந்தியா ஃபிஜியன்ஸில் இங்கே வந்து 4 லட்சம் பேர் இருக்காங்க. நம்ம இந்திய வம்சாவளியினர், நீ தமிழும் சேர்த்த 4 லட்சம் பேரில் 90% பேர், எனக்கு தெரிஞ்சு 95% பேர் வந்து இந்தியா வந்ததே கிடையாதுங்க. ஃபிஜி ஏர்வேஸை சிங்கப்பூர் வழியாக சென்னை வரும்னா 1 லட்சம் ரூபா செலவாகும் ரவுண்ட் ட்ரிப்பு. ஆஃபரில் எடுக்கலன்னா, ஆஃபரில் எடுத்தாலும் இவர் 70,000 ரூபா ஆகும். ஆஃபர் இல்லைன்னா 1 லட்சம் ரூபா. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டுங்கிறதுனால பெருசாக யாரும் வர்றதில்ல. இன்னொன்று அங்கே எங்கே பண்ணுறது, இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் மறந்துட்டாங்க, அந்த தொடர்பே விட்டு போச்சு. ஸோ யார் எங்கே இருக்காங்கன்னு, அதனால தான் வர்றதில்ல பெருசாக. பிரதர், யுவர் நேம்? Your name, brother? Oh, my name is Ritesh. Nitesh. Thank you, Nitesh, brother. See you. Bye. Okay, bye. See you all. Thank you. Bye. Thank you, அக்கா. தமிழ் மாதிரியே இருக்காங்க உங்களை பார்த்தா முகம். இந்த சிங்கட்டோக்கா கிராமத்தின் சாண்ட் டியூன்ஸ் நேஷனல் பார்க் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இது ஒரு நேஷனல் பார்க்குங்க. 1989 இதை வந்து ஃபிஜி கவர்மெண்ட் நேஷனல் பார்க்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் கூட. ஸோ இது கல்ச்சரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. நிறைய கேட்டகரி இருக்குது, நேச்சுரல் ஒண்டர்ஸு, கல்ச்சரல் சைட்ஸ். அது மாதிரி இது வந்து கலாச்சார பிரிவில் வந்து இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மாதிரி வைங்களேன். சாண்ட் டியூன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ட்ரெக் பண்ணும். போல வாங்க. ஃபிஜியோட முதல் நேஷனல் பார்க்குங்க இது, ஃபிஜிஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அழகான மணல் குன்றுகள், சாண்ட் டியூன்ஸ், அழகாக வந்து கடலில் ஜாயினும் இடம், கடலில் சேரும் இடம். இதை நம்ம இதில் பார்த்துருப்போம் நமீபியாவில். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு சாண்ட் டியூன்ஸ். இதுதான் வந்து பசிபிக்கில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் சாண்ட் டியூன்ஸுங்க. Asked visitors must fill the logbook and park entry ticket. Hello. Hey. I'm Kumar, India tourist. So I want to visit the national park. All right. Yeah. So you will sign in here. Okay. ஓகேங்க, எல்லாம் பே பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ்லாம் $10 டிக்கெட். தேங்க்யூ. See you later. Yeah, thank you. ஸோ எந்த ரூட் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். 1 hour ட்ராக் இருக்குது, 2 hour ட்ராக் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து 2 hour ட்ராக் தான் போக போகிறோம். ஸோ இங்கே ஆரம்பித்து இப்படி வந்து
இப்படியே வந்து இப்படி வந்து ஃபைனலாக சாண்டியூன்ஸை பார்த்துட்டு இந்த பக்கம் கடல் சாண்டியூன்ஸ் அந்த லார்ஜஸ்ட் சாண்டியூன் மேலே ஏறி அது மேலே இருந்து அட்டகாசமான அந்த கடலில் பசிபிக் பெருங்கடலில் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே பீச் வழியாக நடந்து அப்படியே உள்ளே வந்து ட்ராக்கில் முடிக்கணும். 5 கிலோமீட்டராமா 2 மணி நேரம் பயணம். இதோ ஆரம்பம் நம்மளோட அட்டகாசமான சாண்டியூன் ட்ரெக்கிங் பிகின்ஸ். ஸோ மணி 3, 2 மணி நேரம் ஆகும் நாங்கள் முடிக்கிறதுக்கு. 5 மணிக்கு முடிச்சிடலாம், முடிப்போம்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் நடந்துருவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். 1 ஹவரே போகலான்னு யோசித்தேன். பட் பெரிய சாண்டியூன்ஸ் வந்து 2 ஹவர் ட்ராக்கில் தான் இருக்காமா. இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை உங்களுக்கு காட்டினேன் எப்படி போகலாம் வாங்க. ஆரம்பிக்குதுங்க நம்மளோட ட்ரெக்கிங். ஆஹா, நான் கூட ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது என்ன அப்படியே மேலே ஏறுதே. சமாளிப்போம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டும் இந்த சாண்டியூன்ஸும் கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாத ஒரு நிலப்பரப்புங்க. பட் எப்படி இங்கே வந்து இருக்குங்கிறதா இது ஒரு பெரிய அதிசயமே. அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுது பார்க்கணும் அப்படின்னு. அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். தென்னை மரம்லாம் இருக்குதுங்க. நிறைய குருவிகள் பறவைகளோட சத்தம் கேட்குதுங்களா? பிரமாதமாக இருக்குது நிலப்பகுதி. ஸோ அந்த பக்கம் வந்து அட்டகாசமான பசிபிக் பெருங்கடல், இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளாட்டாக இல்லாமல் நிறைய மலையாக இருக்குது. சாண்டியூன்ஸ் அங்கே இருக்குது, இங்கேயே தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. ஸோ அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே இது மாதிரி கட்டி விட்ருக்காங்க ஒரு சின்ன பயணிகள் குடை. அந்த பக்கம் தெரியுது பாருங்க கடல், பசிபிக் பெருங்கடல். அப்படியே ட்ராக் ஆனால் அங்கங்கே நம்ம தொலைஞ்சு போகாதபடி போட்டிருக்காங்க டைரக்ஷன்ஸு. அதனால் பெருசாக கஷ்டமாக இருக்காது. நம்ம வந்து அங்கே போகணும். மேடும் பள்ளவுமாக தான் இருக்குது. இறங்குது கொஞ்சம். மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்த பாப்புன்ஸ் இங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, பாலினீஷியன் மக்கள். இதை பற்றி நம்ம பேசியிருப்போம் முந்தின எபிசோட்ஸில். அவங்க நிறைய பேர் வந்து இந்த பகுதிகளில் வாழ்ந்து அவங்க இறந்தது எல்லாமே அவங்களோட ஹியூமன் ரிமைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மண்டையோடுகள் அந்த இது எல்லாமே. ஸோ எல்லாமே இங்கே தான் அவங்களெல்லாம் வந்து போச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹியூமன் ரிமைன்ஸை வச்சுட்டு இங்கே வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணதில் தான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்திருக்காங்க. அது ஹியூமன் ரிமைன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து இந்த பழங்காலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கல்லுலேயே செஞ்ச ஆயுதங்கள். அப்போல்லாம் உங்களுக்கு இரும்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கலையே, எல்லாமே வந்து ஸ்டோன் ஏஜ்னு கூட சொல்லுவாங்களே, கல்லுலேயே செஞ்ச கத்தி இது அந்த டூல்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ஃபிஜியில் வந்து மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க யார், எந்த இன மக்கள், அந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த பாலினீஷியன் பாப்புவன்ஸுங்கிறதெல்லாம் வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து அதனால தான் இந்த இடத்த வந்து கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போவும் ஃபிஜியில் இருந்தும் யூனிவர்சிட்டிஸ் இருந்தும் சரி, பக்கத்தில் இருக்க அந்த பசிபிக் நாடுகளில் யூனிவர்சிட்டிஸ் இருந்தும் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. இதெல்லாம் இந்த ஆராய்ச்சியில் தானே இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க எந்த இன மக்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியில் மானுடல் ஆராய்ச்சியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட போய் பார்த்தோம். அந்த குரங்கிலிருந்து குமார் பார்த்துருப்பீங்களே. கரெக்டாக இந்த ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இந்த எட்டோ லேக்கா இது வந்து 1.5 கிலோமீட்டர் ட்ராக்குங்க. நம்ம எடுத்துருக்கிறது எட்டோ பலவு 4.5 கிலோமீட்டர் த லாங் வாக் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஐயோ, இதை நினச்சாலே பயமாக இருக்குது. இதைத்தான் நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இதுக்கு போகலாமா? சரி வாங்க பார்த்துக்கலாம். என் முட்டியே தேஞ்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அந்த பெரிய மணற்குன்றம் உங்களுக்கு காட்டாம விட போகிறதில்ல. வித்தியாசமாக இருக்குல்ல இந்த மாதிரி சோலோவாக ஜாலியாக அப்படியே வந்து ஒன்று தான். எவ்வளோ தூரம் வேணாலும் நான் நடப்பேங்க. எனக்கு இந்த மேடி ஏறுறது இல்லாமல் அப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பேன் நான். ஆக்சுவலாக நம்ம 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 5ல் 4.5 பேலன்ஸ் காட்டுதா, 5 கிலோமீட்டர் டோட்டலாக. அப்படியே மலைகள் வழியாக வந்து உள்ளே வந்திருக்கோம் பாருங்க. இந்த இடம் இப்படி வித்தியாசமாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து ட்ராக் மாறுது பாருங்கள். ஜஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சேன், சரி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப லைட்டாக வந்து இது அப்படி ஒரு அடர்ந்த மலைக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். 1/2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா இது மாறிக்கிட்டே இருக்குது.
காட்சிகள். மழை சீசனில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க ட்ரெக்கிங் பண்ணுறது. நல்லா அடித்து நவுத்தும். ஃபிஜியெல்லாம் வந்து ஹரிக்கேன் ஜோனில் இருக்குங்க. ஸோ சூறாவளி புயல்லாம் பயங்கரமாக வரும் இங்கே, முக்கியமாக டிசம்பர் ஜனவரி அப்போ. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்படியே ஒரு புல்வெளிகளில் நடந்து போகிற ஒரு ஃபீலு, காற்றடிக்கிறதுக்கு அதுக்கும் சிலுன்னு மாறிக்கிட்டே இருக்கு காட்சிகள். பிரமாதம். போங்க. அப்படி தாண்டி அங்கே தெரியுது பாருங்கள் சாண்ட் டியூன்ஸு. அதான் பெரிய மணல் கொண்டிருக்கலாம், அங்கே தான் இருக்குது. அப்பா பக்கத்தில் போக போக சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 1.5 கிலோமீட்டர் வந்திருப்போமா? இன்னும் 3.5 இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் மலைக்காடுகள் மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வந்து ரோலிங் ஹில்ஸ், அப்படியே மலைத்தொடர் மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே போனால் உங்களுக்கு வந்து வெறும் மணல் குன்றுகள், டெசர்ட் மாதிரி இருக்குது. அதை அப்படியே தாண்டிங்கன்னா பசிபிக் பெருங்கடல். ஸோ ஒரே இந்த குட்டியுண்டு இடத்துக்குள்ளே எத்தனை காட்சிகள் மாறுது, வேறுபாடாக இருக்குது. சூப்பர். போய்கொண்டிருக்கிறோம். டெசர்ட்டில் விளையிற மரம் மாதிரி இருக்குது. ஆஹா, இதில் இது என்னங்க காய் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பழம்? இது என்ன மரம்? இது மரம் தெரிஞ்சால் பழஞ்சொல்லிடலாம். வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நான் இந்த இதில் இது பார்த்த மாதிரி ஞாபகம். அரபு நாடுகளில் இந்த மாதிரி பாம் ட்ரீஸ் டைப்பில் இருக்குது. ஆனால் அது கிடையாது. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க. இது இப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் டைமுக்கு முடிக்க முடியாது. அந்த லேடி வேறு 4:30 வர சொல்லியிருக்காங்க. பேகை வேறு வச்சுட்டு வந்திருக்கோம். அங்கே ஏறும்போது தான் இருக்குது நமக்கு கச்சேரி. அங்கே ஹைட்டு செம்மையான சாண்ட் டியூன்ஸு. அங்கே தெரியுது பாருங்கள் சாண்ட் டியூன்ஸு. அப்படி ஒரு ஷார்ட்கட் போச்சு. பட் இருந்தாலும் நம்ம லாங் வாக் எடுத்துருக்கனால இப்படி இதுதான் கரெக்ட் ரூட்டுன்னு நினச்சி வந்துட்டுருக்கேன். எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது இது கரெக்டான ரூட்டான்னு. நல்ல பாதை மாதிரி அமைஞ்சிருக்கு, கரெக்டான ரூட்டாக தான் இருக்கும். போகுது, கரெக்டாக தான் போகுது. வாங்க பார்த்துக்கலாம். நல்லா மேலே ஏறுது. அப்படியே ஏறி மணல் குன்றுகளில் போய் இது ஜாயின் ஆகிரும் கரெக்டாக. சாமி ஏறும்போது மட்டும் கஷ்டமாக இருக்குப்பா. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. பிரமாதம். இங்கே பாருங்க, இந்த கிராமம் மெயின் ரோடு கூட போகுது பாருங்க. அதுக்கு தான் போனோம் நம்ம. உருண்டு திரண்டு அப்படியே படர்ந்து விரிஞ்ச மலைகள், உள்ள தென்னை மரங்கள், அப்படியே வந்தால் இந்த பக்கம் மணல் குன்றுகள். எப்படியா சம்மந்தமே இல்லாமல் இந்த பச்சை புல்வெளி கடையில் பச்சை பசைன்னு இருக்கிற இந்த அருமையான வெப்பமண்ட காடுகளுக்கு கடையில் இந்த மணல் குன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அது அங்கே போயிட்டு தான் சொல்லுவேன். காரணம் இல்லாமல் இருக்குமா? கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்துருப்போங்க. ஒரு 2.5 கிலோ நடந்திருப்போம். இதெல்லாம் முடிச்சு போகும்போது 5 கிலோமீட்டர் டோட்டலாக. ஃபிஜியன் பாலைவனம்னு சொல்ல முடியாது, மணல் குன்றுகளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. 1 2 வந்தாச்சுப்பா. ஹாப்பியாக இருக்குது. மேலே ஏறிட்டு சொல்லுவோம் எப்படி இது நடந்ததுன்னு. ஆனால் என்ன அதிசயம்னா இங்கே மணல் குன்றுகளில் கூட பாருங்க பச்சை பசேன்னு புல் அந்த இது எல்லாம் இருக்குது. ஆஹா, சூடாக இருக்குதுங்க. ஐயோ, செருப்பு போட்டு இருந்தது கஷ்டமாக இருக்குது. மணல் சுடுது. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமோ. இது வந்து ஷூ வேணும் இதுக்கு. சூடாக இருக்குது பயங்கரமாக. செம்மையாக இருக்கு. ஆனால் வாவ், அற்புதமான மணல் குன்றுகள். இப்படியும் போகலாம் மாட்டிருக்குது. நம்ம அந்த பக்கம் கடலில் இறங்கிடுவோம். மெதுவாக நடக்கணும், இல்லைன்னா கஷ்டம். அப்படி நடப்போமா? டாப்புக்கு போயிட்டு பேசிடுவோம். இப்போ தான் சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி நமீபியா எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அட்டகாசமான இந்த மிகப்பெரிய நமீபியா சாண்ட் டியூன்ஸும் அந்த கடலில் அட்லாண்டிக் பெருங்கடலில் சேரும் இடத்த பார்த்துருப்போம். அந்த அயன் படம் பாட்டு கூட எடுத்திருப்பாங்களே, அயன் மரியான் எல்லாம். ஸோ இப்போ ஃபிஜியோட சாண்ட் டியூன்ஸ்க்கு வந்திருக்கோம்.
அப்பா நீ ஏறணுமா? ஏறுவோம். ஐயோ கஷ்டமா இருக்கே, மண்ணு உருண்டு வருது. இப்படி போவோம். மணல் சுடுதுங்க பயங்கரமா. எப்படி நல்லா இருக்கா? இது பிரமாதம் இல்லை, இது கடல்ல சேரும் இடம் தான் பிரமாதம். இப்படி ஒரு இடம் சத்தியமா பசிபிக்ல இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க நான். ஆச்சரியம் கலந்த அதிசயம். வாவ், ஐயோ என்ன அழகா இருக்கு. அற்புதமான மணல் குன்றுகள் இந்த பிரமாதமான பசிபிக் பெருங்கடல்ல வந்து சேரும் இடம். பச்சை பசேல் இடம், அப்படியே காட்சிகள் மாறி ஒரு ட்ரையா சாண்டியூன்ஸ் ஆகி கடலை கலக்குது பாருங்க. சூப்பர். அப்படியே மேலே போகலாம். கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தாச்சுரா சாமி. முடியுமோ முடியாதான்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். 5 கிலோமீட்டரோட எனர்ஜி இல்லையே அந்த அளவுக்கு அப்படின்னு. சாதிச்சிட்டோம். இன்னும் போகணும், பட் எப்படியும் பிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டா நீங்களும் அங்கே வருத்தப்படுவீங்கன்னு. அதுதான் ரான் ரியல். பரவாயில்ல, கொஞ்சம் ஏறினா போதும், அப்படி நடக்கலாம். தெரியுமா கஷ்டப்பட்டு வச்ச மணல் வறுக்குது. இன்னும் இறங்கிட்ட மறுபடியும் ஏறது கஷ்டம். ஐயோ ஐயோ வந்தாச்சுங்க. பிரமாதமா தெரியுது. சூப்பரா வளைஞ்சு மணல் குன்றுகள். ஐயோ ஒரு 2 நிமிஷம் இருங்க, பிரேக் விட்டு இது எப்படி நடந்ததுன்னு சொல்றேன். இது ஃபார்ம் ஆனது. இது ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயம் இல்லைங்க. பல்லாயிரம் வருடங்களா இது நடந்து இப்படி மணக்குன்றுகள் உருவாயிருக்குது. முக்கியமாக இந்த பசிபிக் ஓஷன் விண்டும் காரணம், அப்புறம் அந்த ஆறு காரணம். அங்கே ஆறு கடலில் கலக்குது பாருங்க. இந்த ஆறு சிங்கட்டோக்கா நதி, எவ்வளோ பெருசு நதி. அங்கே பாருங்க, மவுத் ஆஃப் த நதியில் இருக்கும் ஆறு கடலில் கலக்கிற இடம். ஸோ பிரமாதமான இதுதான் ஹையஸ்ட் டியூன் இந்த இடத்துலையே. அங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். இது எப்படி ஆல்மோஸ்ட் நமீபியா அந்த ஹைட் இருக்கும் கீழே இருந்து பார்க்குறதுக்கோ. ஓகே, சாண்ட் டியூன்ஸு அந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல் சூப்பராக இருக்கா. சூப்பர்ல. அந்த எடுத்துகிட்டு வந்ததை சாப்பிட்ருவோமா? சாப்பிட்டுட்டு எனர்ஜி தேத்திட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த குட்டி ஸ்டோரியை சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே நதியை நோக்கி போவோம். ஓகே, அந்த $1 டியூனா ரொட்டி ஆக்சுவலாக அங்கே நாடியில் $2 விற்றாங்க மார்க்கெட்டில். இங்கே $1 தான், 40 ரூபா தான். உருளைக்கிழங்கும் மீனையும் மசிச்சு இந்த ரொட்டிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இண்டோ ஃபிஜியன், அதாவது இந்திய வம்சாவளியினர் கண்டுபிடிச்ச லோக்கல் உணவு. ஸோ ஒரு ஃபியூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் ஃபிஜிலையும் நிறையா சாப்பிட்றாங்க இந்த லோக்கல் மக்களும், ஃபிஜியன்ஸும். சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அந்த ரொட்டி டியூனாவை. ஓரளவுக்கு எனர்ஜி வந்துருச்சு. போகலாமா? அப்படியே அதை பற்றி குட்டி ஸ்டோரியும் பார்த்துருவோம். மணி வந்து 3:45ங்க. 2.5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-45 நிமிஷம் ஆயிருக்கு நடந்து வர்றதுக்கு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் நடக்க வேண்டியிருக்கு. எப்படிங்க இந்த இது உருவாச்சே? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. அந்த சிங்கட்டோக்கா நதியை வந்து ஜூம் பண்ணி காட்டிட்டு, ஏன்னா அதுதான் மெயின் ஆதாரமே, அதுதான் முக்கிய காரணமே இந்த மணல் குன்றுகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சிங்கட்டோக்கா நதி அப்படியே பாய் அழகாக வந்து கடலில் கலக்குது பாருங்களேன். ஸோ கரெக்டாக மிகப்பெரிய ஒரு ஃபிஜிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஆதாரங்க இங்கே சிங்கட்டோக்கா நதி. இந்த மாதிரி பல நதிகள் ஃபிஜியில் பாயுது. ஃபிஜி வாட்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நேச்சுரல் மினரல் வாட்டருங்க
ஸோ அது வந்து அமெரிக்கா இதுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதுக்கு ஆதாரம் 10 நதிகள். அதில் ஒரு நதி தான் இந்த சிங்கட்டோக்கா நதி. பாருங்க அழகாக வந்து இந்த கடலில் கலக்கிற இடம் சூப்பராக கடலில் கலக்குது பாருங்க. ஸோ இங்கே அப்படியே அந்த நதி வந்து அங்கே மலைகள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே பாஞ்சு கடைசியாக வந்து பசிபிக் பெருங்கடலில் கலக்குதுங்க. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இந்த மணல் குன்றுகள் பலாயிரம் வருடங்களாக அந்த நதி இருக்கு இல்லைங்க, நதி பாயிற நதி படுகைகளில் நிறைய வந்து பாறைகள் இருக்குதுங்க. ஸோ அந்த பாறைகள் என்ன ஆகுதுன்னா, வருடங்கள் ஓட பலாயிரம் வருடங்களாக என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எரோஷன், அதாவது அரிப்புனால, பாறை அரிப்புகள்னால மண் துகள்களை அரிப்பு என்ன ஆகும், பாறை வந்து உங்களுக்கு மணல் ஆயிருமா. ஸோ மணல் வந்து இந்த ஆறு வந்து அடிச்சுட்டு வருதுங்க, சிங்கட்டோக்கா நதி அடிச்சுட்டு வந்து அப்படியே இந்த கரையோரமாக வந்து சேர்க்குதுங்க மணல் ஏகப்பட்ட வந்து மணலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மணல் வந்து இந்த பசிபிக் பெருங்கடலில் இந்த பக்கம் இருந்து வர்ற பசிபிக் பெருங்கடலோட விங்ஸ்னால, காற்றுனால என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கும்மாஞ்சி மாதிரி சேர்ந்து இந்த மிகப்பெரிய வந்து சாண்ட் டியூன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இதுதான் காரணம். பட் என்னென்னா, இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே நிலச்சிருச்சு. ஏன்னா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பச்சை பசேல் டிராபிக்கல் ஹைலேண்ட்ஸ் மற்றும் அப்படியே லோலேண்ட்ஸும் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த பக்கம் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, அப்படியே மணல் வந்து அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் அடைபட்டு கிடந்து அப்படியே குன்றுகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடந்த விஷயம் இல்லை, பலாயிரம் வருடங்களாக நடந்த விஷயம். ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அந்த இருக்கிற இடத்துல, ஈக்வட்டார் பக்கத்தில் இருக்குது, டிராபிக்கல் இதில் இருக்கிற இடத்துல பச்சை பசேல் புல்வெளி, முக்கியமாக மழை அதிகமாக பெய்கிற நாடு ஃபிஜி. இந்த இடத்துல இப்படிப்பட்ட கடல், அந்த பக்கம் வந்து பச்சை பசேல் இது டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, காடுகள், இடையில இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா சாண்ட் டியூன்ஸ். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை அதிசயமே சொல்லாங்க. டெசர்ட் சாண்ட் டியூன்ஸ் ஒரு வகை. இது வித்தியாசமாக நம்ம பேர் வைக்கிறது டிராபிக்கல் சாண்ட் டியூன்ஸ். முதல் முறையாக தமிழில் உங்கள் குமார் சேனலில் பேக் பேக்கர் குமாருடன். நல்லா இருக்கா வியூவு? இந்த பக்கம் தான் உங்களுக்கு நல்லா காட்டணும். சரி, அப்படி இறங்க வேண்டியதான். இப்படியே போனோம்னா அந்த பக்கம் நடக்கிறதுக்கு வழி இருக்குதுங்க. கொஞ்சம் நிழல் நடந்தோம்னா மணல் சூட்டிருந்து தப்பிச்சிடலாம். சரி, ஓகே, கீழே இறந்துடலாம், பரவாயில்ல. இப்படி நடந்துடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம கீழே இறங்கி தான் ஆகணும். இப்படி இறங்கலாம், இப்படி இறங்கலாம். எப்படி செம்மையாக இருக்குல்ல? மணல் குன்று, பச்சை பசேல் டிராபிக்ஸு, காடு, கீழே பசிபிக் பெருங்கடல். செம வியூ. நல்ல டாப்பில் இருக்கும் வியூ பாயிண்ட்டு. செம காம்பினேஷன். சாரி, இதிலெல்லாம் நடக்க முடியாது, வழி கிடையாது. ஸோ நம்ம இது வழியாக தான் இறங்கி போகணும்னு நினைக்கிறேங்க. வந்துட்டோம். ஃபுல் வியூ நல்லா தெரியுது. பட் எங்கேயுமே இங்கே இறங்க முடியாது. நம்ம கீழே இறங்கி நல்லா கீழே போய் சுற்றி தான், ஊரே சுற்றி தான் வரணும். நானும் ஒவ்வொரு தடவையும் சந்து கிடச்சா ஏறி பார்க்குறேன், அப்படியே இறங்குறதுக்கு வழி இருக்கான்னு இல்லை. அப்படியே இறங்கணும், இறங்கித்தான் போகணும். ஐயோ, நம்ம ஃபிஜியில் இருக்கணும் உங்களால் நம்ப முடியுதா? சத்தியமாக கிடையாது. இதை மட்டும் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்க? அப்படி இறங்கிடுவோம். 2 சேர்றதை பார்த்துருப்போம், 3 சேர்றது உலகத்திலே இங்கே தான் பார்க்குறேன் நான். யாருமே இல்லை பார்த்தீங்களா, நம்மளே தவிர. இதுதானே கொடுமையாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட்டை காணோம் இந்த ஏரியாவில். அதாவது அப்படியே ஃபுல்லாக மேலே ஏறி அப்படியே இறங்கியிருக்குங்க இந்த பக்கம். மணி ஆல்மோஸ்ட் 4 இருக்கும்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர் பக்கம் வந்தாச்சு, நடந்தாச்சு. 4 ஆக போகுது. 3:56. வந்து சேர்ந்தாச்சப்பா கரைக்கு.
சூப்பர். ஏன்னா இங்கே பயங்கர இதாக இருக்குது தெரியுதா? நம்ம அந்த முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க, கடல் அமைதியாக இருந்தது. இந்த சவுத்தில் பாருங்கள், நல்லா இங்கே இது பண்ணலாம் மாட்டிருக்குது. ஜாலியாக சர்ஃபிங் பண்ணலாங்க, அலைச்சிருக்கு. அப்படி சூப்பராக இருக்கா இடம். இந்த பக்கம் மலர் கொண்டிருக்கல், சூரியன் வேறு ஆப்போசிட்டில் அடிக்குது. இப்போ இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹையஸ்ட் சாண்ட் டியூன்ஸு அப்படியே கடலில் வந்து ஜாயின் ஆகிற இடம். இதை வந்து முடிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தான் போகணும். என்ன பண்ணணுன்னா, என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் அந்த ஹையஸ்ட் சாண்ட் டியூன்ஸ் முடிச்சு இறங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே திரும்ப வந்து பீச் ஓரமாகவே நடங்க. ஃபைனலாக முடியும் போது உங்களுக்கு ஒரு பாதை மாதிரி வரும். உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட இது வந்துடும் அப்படின்னாங்க ஆஃபீஸு. என்னமா இருக்குது பாருங்க, ஆக்ரோஷமாக வருது. சூப்பர்ப்பா, பிரமாதமான வியூ. அங்கே வந்து கடலில் கலக்குது ஆறு. வழக்கமாக நிறைய குட்டி குட்டி ஆறு கடலில் கலந்து பார்த்துருப்போம். அதெல்லாம் பெருசாக இருக்குங்க. அங்கே சிங்கப்போக்கா நதி யாருமே இல்லை. இந்த என்டையர் நேஷனல் பார்க்கே நமக்கு தான். சோலோ ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். சாண்டியூன்ஸ் அங்கேருந்து தெரியுங்களா? என்னையா இதே ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் கதவு ஒதுங்கியிருக்கா, இங்கே வந்து கிடக்குது. எங்கேருந்து வந்துச்சு? இந்த பக்கத்தில் இது அந்த மரம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அங்கே ஒரு குட்டி படகு வேறு இருக்குது. எல்லாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டாங்க படகெல்லாம். இயற்கையின் பேரழகு, மணற்குன்றுகளும் பசிபிக் பெருங்கடலும் கூட உங்கள் குமாருடன். இருக்கா, நல்லா தாண்டி வந்துட்டோம். அங்கே இருக்க ஹையஸ்ட் சாண்ட் டியூன்ஸ் நம்ம பார்த்தது. இல்லை பச்சை பசையாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியல, அந்த பக்கம் இருக்குது தாண்டி. இங்கே சாண்ட் டியூன்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ கடலை ஒட்டி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தாவரெல்லாம் வந்துருக்குதுங்க, செடிகள்லாம். சார் நம்ம எப்படி போகணும்னா, என்ன சொன்னாங்கன்னா, இது அப்படியே வாங்க ஒட்டி ஃபைனலாக அங்கே ஒரு சின்ன பாதை மாதிரி போகும், ரைட்டில் ஒட்டி அப்புறம் அப்படியே போயிடலாம் அப்படின்னாங்க. போகலாம் வாங்க. நல்லா இடம் சூப்பர். முக்கால்வாசி கிணறை தாண்டிட்டோம், இன்னும் காவாசி கிணறு தானே தாண்டிடுவோம். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் பீச் வாக், 2 இருக்காது, ஒரு 1.5 கிலோமீட்டர் பீச் வாக் முடிஞ்சுதுங்க. அங்கேருந்து அப்படியே வளைஞ்சு கடற்கரையிலேயே நடந்து வந்துட்டோம். பீச் வாக் முடிய போகுது. இங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். அது என்ன அடையாளம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மரங்கள்லாம் அப்படியே சேர்த்து அடையாளத்துக்கு பிடிச்சிருக்காங்களா, எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அது அடையாளமாக மாறிடுச்சு. இப்படி வரிசையாக அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த முடிவில் இதோட லாஸ்ட் இதை ஒட்டி ஒரு ட்ராக் போகணுங்க, அதில் நடந்து வர சொன்னாங்க அந்த லேடி. அதை வந்து எட்டிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லை இருக்குது, ஒரு போர்டு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட். பிரமாதமாக பார்த்தாச்சு சாண்ட் டியூன்ஸ். அங்கே ஹையஸ்ட் சாண்ட் டியூன் அப்படியே கடலில் கலக்கிறோம். திஸ் வே அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. பாதை மாதிரி போயிடாதீங்கப்பா, அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, சூப்பராக இருக்குது இடம், சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சப்பா. போட்டிருக்கு திஸ் வே, போர்டு போட்டு நம்மளை காப்பாற்றிட்டாங்க. சரிங்க, அப்படியே கடந்து போகலாம் உள்ளுக்குள்ளே. சரி, நடக்கிறேன். ஏதாவது பிரமாதமாக ஏதாவது அமைஞ்சதுன்னா காட்டுவோம், இல்லைன்னா என்ட்ரன்ஸ் போயிட்டு ஃப்ளாக் கன்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அந்த நுழைவாயில்ல என்னங்கிறது போய் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோடனே வழக்கம் போல் காடு வந்துருச்சுங்க. இங்கெல்லாம் நம்ம ஊரில் கேட்குறதே பெரிய இதாக போயிடுச்சுங்க, அதிசயமாக. இப்போ
ஒரு பக்கா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் செட்டிங் வந்துட்டோம். அவ்வளோதான், லாஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டருங்க வந்தாச்சு. ஃபாரஸ்ட் தான், இதுதான் ரியல் ஃபாரஸ்ட் டைப்பு. எப்படி லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த ஒரு எபிசோட்லேயே. மஹோகனி ஃபாரஸ்ட். எவ்வளோ பறவைகள் சவுண்ட்ஸ்லாம் பாருங்கள். ஏன் இது பேட்ஸுங்க, இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட இது கூடு கட்டி இருக்குதுங்க. இது வவ்வால் இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் இதில் ஃபோனில். அங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே வவ்வால் பார்த்துருவோமா? அட்டகாசமான காடு, அடர்ந்த காடுகள் அந்த இடம் தெரியுதா? ஒரு ஃபுல்லாக எல்லாமே வந்து வவ்வால் தான், பேட்ஸ் தான். செமையாக இருக்குல்ல? இது எதிர்பார்க்கல வவ்வால் இதை பார்ப்பேன் அப்படின்னு. ஓகே, அப்படியே போகலாம். டு விசிட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர். அவ்வளோதாங்க. அப்படியே அந்த காட்டு வழியில் நடந்தோம்னா 1/2 கிலோமீட்டர், கடைசி 10 நிமிஷம் நடந்துடலாம். ட்ரீ ஹக்கர் கடைசியாக ஒரு பிரமாதமான மலைக்காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணுற அனுபவத்தையும் கொடுத்துருச்சு. ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரும் கடைசியாக. ஸோ ஒரே இதில் எத்தனை அட்வென்ச்சர், சிட்டி அட்வென்ச்சர், டெசர்ட் அட்வென்ச்சர், மவுண்டைன் அட்வென்ச்சர், கடைசியாக ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர். சூப்பர் போங்க. ஃபுல்லாக எல்லாமே இதுதான். என்னடா சவுண்டுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து வவ்வால் கூடு கட்டி வச்சுருக்குதுங்க மரத்து ஃபுல்லாக. இல்லை வவ்வால் சத்தம் தான். ஆஹா, இந்த இடத்துல ஒரு பப்பாளி மரம், பப்பாயா சூப்பராக இருக்குது பாருங்க. பழுக்கல, காயாக தான் இருக்குது அங்கே. பார்த்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்குதுங்க. கரெக்டாக அந்த பக்கம் சன்செட் ஆக போது சூப்பராக இருக்குது. வந்தாச்சு பக்கத்தில் வந்தாச்சு. 4:30 வந்துட்டோம். பரவாயில்ல, 2:50 கிளம்பணும். 1 மணி நேரம் 40 நிமிஷத்தில் வந்துட்டோம். சூப்பர், அட்டகாசம்பா. சந்தோஷமாக சாதிச்ச ஒரு உணர்வு. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது முடியுமா அப்படின்னு நினச்சேன். 7 கடல் 7 மலை தாண்டி ஏதோ ஒரு அரக்கனோட இதில் வந்து ஒரு இது இருக்குன்னு சின்ன வயசில் நம்ம கதை படிப்போம்ல, அந்த மாதிரி பலவிதமான டெரெயின்ஸ், பல காட்சிகளை தாண்டி அற்புதமான அந்த மிகப்பெரிய சாண்டியூன்ஸை, அந்த கடலில் கலக்கும் இடத்தை பார்த்துட்டு 3 ஒரே இடத்துல, காடு, மணல், மறுபடியும் அந்த வெஜிடேஷனு, அப்புறம் கடல் அப்படின்னு விதவிதமாக இந்த அதிசய காட்சியை வந்து உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு வழியாக சூப்பராக பார்த்து சாதிச்சுட்டுங்க. வந்து உங்களுக்கு ஹாப்பியா? நான் ஹாப்பி. வந்தாச்சு, பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ இது ஒரு அதிசயம் நடந்தது. இனிமேல் நடக்க போகிறது ஒரு ஆச்சரியம், ஒரு ஷாக்கிங். இதை உங்களுக்காக காத்திருக்க அடுத்த சில நிமிடங்களில் பார்ப்பீங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நினச்சிருப்பாங்க, அப்பாடா வந்துட்டான்ப்பா, 5 மணிக்கு நினச்சேன், ஆன் டைமுக்கு வந்துட்டானே அப்படின்னு. Hello. Yeah, I completed the entire track. It's very good. Thank you. Naka. Welcome. Thank you. Vinaka. ஓகேங்க, எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உலகம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர் நம்ம இருக்காங்கிறது இப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல? சத்தியமாக எதிர்பார்க்கல. பசிபிக் பெருங்கடலில் இப்படி ஒரு தீவு நாட்டில், அதுவும் இப்படி ஒரு குட்டி கிராமத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காருங்க. வாய்ப்பே இல்லை. எந்த கண்ட்ரின்னு யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்க்கலாம் வாங்க யாருன்னு. ஹலோ பிரதர். ஹலோ பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். சுதிராம் டாக்டர். ஓகேங்க. பிரதர் வந்து சென்னையை சேர்ந்தவர். சுதிராம் டாக்டராக இருக்காங்க. இங்கே உள்ள கிராமத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக இருக்காங்க. ஸோ இவர் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஓகேங்க, அவ்வளோதான். கிளம்பிட்டு மறுபடியும் சிங்கட்டோக்கா. அது எண்ணு வந்து சைலண்டாக இருக்குங்க எல்லா இதுலையும். எழுத்துல சைலண்ட்டு, சொல்லும் போது வருது. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துல இருக்கும், சொல்லுல வராது. அது வித்தியாசமாக இருக்குது இங்கே கல்ச்சரு. ஸோ அவ்வளோதாங்க.
அண்ணா பற்றின இன்ட்ரோடக்ஷன் அதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே சிங்கக்கோட்டையில் வந்து சிங்கடோக்கா இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்களான்ருக்கு. திருச்சி மெடிக்கல் காலேஜில் தான் வந்து MBBS பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் என்ன திருச்சி SRM. ஓ, திருச்சி SRMல தான் பண்ணீங்களா? நான் SRMல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 10 years அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா. ஓ, காட்டாங்குளத்தூர். ஆமா, திருச்சி SRM பிரான்ச் இருக்குங்களே. ஆமா, திருச்சியில மெடிக்கல் காலேஜ். ஆமா ஆமா, நம்ம சமயபுரம். ஆமா, அங்கதான் படிச்சேன். சரி, அவ எங்க MBBS படிச்சீங்க? அங்கதான் படிச்சேன். ஓகே, மாஸ்டர்ஸ் இன்னும் முடிக்கல. இனிமேல் தான் பண்ணலான்னு இருக்கீங்களா? ஓகே ஓகே, சரி. ஸோ அங்கே MBBS முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அப்பா அம்மாவும் இங்கே ஃபிஜியில் தான் ஒர்க் பண்ணுறாங்களாமா. சுவா நம்ம போக போகிறோம், நாட்டோட தலைநகரம். ஸோ அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து இங்கே இப்போதைக்கு செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு நண்பர் பார்த்ததில் பயங்கர சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் நண்பர் சப்ஸ்கிரைபர் பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலாம், அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பஸ் ஏறிடலாங்க. ஸோ தேங்க்ஸ் பிரதர், சத்தியமாக எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க, நம்ம அந்த இது பார்த்தோம்ல, சிங்கடோக்கா சாண்ட் டியூன்ஸு, அந்த மணல் குன்றுகள் வந்து முக்கியமாக அதுக்கு அமையறதுக்கு காரணமே வந்து இந்த அட்டகாசமான சிங்கடோக்கா நதி தான். அதை போய் பார்த்துட்டு பஸ் ஏறிடலாம். ஸோ டவுனுக்கு வந்துட்டேங்க, சிங்கடோக்கா டவுனுக்கு. அப்படியே காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம். அப்படியே அந்த ஒரு குட்டி பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, ஒரு டேம் ஃபீல் கொடுக்குது. அப்படியே நடந்து இந்த நதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து பஸ் ஏறிடலாம். ஃப்ரீ வைஃபை ஜோன் போட்டிருக்கேன். வைஃபைலாம் ஃப்ரீங்க இருக்காங்க, அப்பப்போ கிடைக்காம போயிடும். ஆனால் ஃப்ரீ தான். சரி சரி. ஒரு இங்கே ஒரு 100 கிலோமீட்டர் 20-15 கிலோமீட்டர்ஸ் ஓகே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம சாண்ட் டியூன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அப்படி போயிட்டு அந்த கேர்வில் வரும் இது. ஓகே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நான் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அப்படியே போகும். மலை மேலே அப்படியே மலையில் உங்க அப்படியே வரதுக்கு மலையிலேருந்து அப்படியே இறங்குற இடத்துல வரைக்கும் ரோடு இருக்குது. ஆமாம், கல் ஒரு கிரேவல் ரோடு. ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் கல் மண் ரோடு தாங்க, ப்ராப்பர் சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி கிடையாது. புலா இதை பார்த்தா இதுவே ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்க மாட்டிருக்கா. இப்படி ஒருத்தர் போனாரு, மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க அவரு. நீங்களும் வரீங்களா? போங்க போங்க, நானும் பிரதர், இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகேவா? பார்த்து நடக்க மாட்டிருக்கேன். இது கொஞ்சம் திறங்கினாலும் முன்னாடி மாட்டிருக்கீங்க பாருங்க. அவர் அந்த பக்கத்தில் வர சொல்கிறாங்க. அங்கே இருந்தா ஓகே, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவோம். ஃபுல்லாலாம் போக முடியாது கண்டிப்பாக. ஓகே, இது ரிஸ்க்கு தான். அப்படியே இது பண்ணி போக வேண்டியதான். இங்கே ப்ராப்பராக இது இருக்குன்னு நினச்சேங்க, இப்படி இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் ஓகே, அவ்வளோதான். இங்கே உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ பிரமாதமாக இருக்குது சிங்கடோக்கா நதி. அப்படியே பாருங்கள், அங்கே போய் அங்கே கடலில் கலந்துடும். நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோமே அந்த மணல் திட்டில் இருந்து, மணல் குன்று இருந்து, அதே தான். ஸோ அங்கே அழகாக நதிக்கடையில் பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அதுலலாம் பஸ் போகும். டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போனால் சுவா, இந்த பக்கம் போனால் நண்டி சாரி. அந்த பக்கம் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து வந்து மீன் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஆற்று மீன். ஸோ பிரமாதமான ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு இடையில ஓடுகிற நதி. ஓகேங்க, நதியை பார்த்துட்டோம். அப்படியே நடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி சூப்பரா அந்த பக்கம் போகலாம். ஓகே, இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் நல்ல வியூ. ஆமாம், நல்லா அந்த பக்கம் போகலாம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தாச்சு அவ்வளோதான். 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா மலை ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அப்படியே பச்சைன்னு. ஓகே, அது சென்ட்ரல் மவுண்டன்ஸுங்க. நம்ம இப்போ வந்து கோஸ்டல் ஒட்டி இருக்கோம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா சுற்றியும் வந்து நடுவில் மலைகள் தான். அப்படியே பிரதர் நானும் ஒரு காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறுறேங்க, பஸ் ஸ்டேஷன் போய். ஓகே, பஸ் வந்துருச்சுங்க. 6 மணி பஸ் சுவா போகிறதுக்கு. அப்படியே ஏற வேண்டியதான். நண்பருக்கு நன்றி சொல்லிட்டு சுதிராம் பிரதர் சான்ஸில் ஜாலியாக வந்து இப்படி ஜூஸ் எல்லாம் குடித்தோம். காஃபி கடையெல்லாம் மூடிட்டாங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இவர் எப்படி நமக்கு தெரிஞ்சுது? இன்னும் நம்மளோட சீரீஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, சீசன் 9. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? சொல்கிறேன் உங்களுக்கு பஸ் ஏறிட்டு.
இவ்வளோ தூரம் வந்து என்னை மீட் பண்ணதுக்கு சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம 10 நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். சரி, கண்டிப்பாக நீங்கள் வாங்க வீட்டுக்கு. ரிட்டர்ன் போகும்போது உங்களை பார்த்துட்டு தான் நான் வந்து ஏர்போர்ட் போகிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பதில் ஏதாச்சும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் பண்ணுறேன். தேங்க்ஸ் சார். உங்கள் டிக்கெட் வாங்கிட்டுங்க. $14 நம்ம ஊர் பணத்துக்கு இங்கே 40, 560 ரூபா. 120 கிலோமீட்டர் இங்கேருந்து. மணி 6:15, ஆல்மோஸ்ட் இருட்டாயிடுச்சு. இங்கேருந்து 2.25 to 2.5 மணி நேரம் ஆகுமாம்மா. 120 கிலோமீட்டர். இன்னொரு இடத்துல ஸ்டாப் இதே மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு தான் போவாங்க. பசிபிக் ஹார்பருங்கிற போகிற வழியில் தான் இருக்கேன். ஸோ அதான் விஷயம். சரி, ஓகே. எப்படி இது அமைஞ்சுது? சீரியஸே ஆரம்பிக்கல. எப்படி குமார் இவங்களை கண்டுபிடிச்ச அப்படிங்கிற முதலே பேசி வச்சுட்டு வந்தியா அப்படின்னா சத்தியமாக அதெல்லாம் கிடையாதுங்க. பப்புவா நியூகினியாவில் ராகுல் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த தமிழர்கள் மீட் பண்ண தெரியுமா பப்புவா நியூகினியா சீரீஸில் சீசன் 5ல். அப்போ வந்து அவங்களோட சொந்தக்காரங்க தான் இங்கே வந்து பானுப்பிரியா மற்றும் ஸ்ரீனிவாசன் அண்ணா. அவங்க 2 பேருமே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாசன் இங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இவங்க வந்து ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க. பானுப்பிரியா அக்காவும் ஸ்ரீனிவாசன் அண்ணாவும் அவங்க ஃபேமிலி. ராகுலோட சொந்தக்காரங்க தான் இவங்க. ராகுல் வந்தோடனே சொல்லிட்டாரு பப்புவா நியூகினியா வந்தாங்கன்னு நம்ம நம்பரை கொடுத்துட்டாரு. நம்மகிட்ட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்ல சார். அவங்க வந்து நான் பிஎன்ஜியில் பப்புவா நியூகினியாவில் இருக்கும்போதே கால் பண்ணி பேசினாங்க. ஒரு நம்பர் என்கிட்ட இருந்தது. நீங்கள் எப்போ ஃபிஜி வந்தாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க நம்பர் வச்சுருந்தேன். நேற்று இங்கேருந்து நாடியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சுவான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி சுவா போதெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஃபிஜி வந்திருக்கேங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க நம்பர் தான் முதல்ல நமக்கு தெரியுமே, பிஎன்ஜியில் இருக்கும்போதே கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணேன். அவங்க தான் வந்து இவங்க தமிழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சுவா, நண்டி எல்லா இடத்துலையும். இங்கேயும் இருக்காங்க சிங்கட்டோக்காவில். நம்ம நண்பர் சுதிராமன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் பேக் பேக்கர் குமார் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களான்றது. ஒரே குரூப்பில் இருக்காங்க. ஸோ இவர் சொல்லி இவருக்கு என் நம்பரை கொடுத்து இவர் உடனே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நான் இங்கே சிங்கட்டோக்கா தாங்க வரேன் சாண்டியூன்ஸ்க்குன்னு. சரி இங்கே வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி நம்மளை பிக் பண்ணி விட்டாரு. இப்போ நம்ம போகிறது இவங்கள தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாசன், பானுப்பிரியா இருக்காங்க ஃபேமிலி தான் போய் பார்க்க போகிறோம். அவங்க வீட்டில் நைட் சாப்பிட்டுட்டு சுவாவில் வந்து ஹாஸ்டலே இல்லைங்க. அப்புறம் அவங்க வீட்லேயே தங்க சொன்னாங்க. நான் வேண்டாம் அப்படின்னு. ஏதாவது பேச்சுலர் இருக்காங்களா யாராவதுன்னு கேட்டேன். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச்சுலர் இருக்காங்களாம்மா. ஸோ அவங்க வீட்டில் தான் போய் தங்க போகிறோம். 3 நாள் தங்கிட்டு பக்காவாக சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சுவாவை தமிழர்கள் நிறைய விஷயங்கள் தமிழர்கள் இருக்காங்க. தமிழ் கடைகள் இருக்குது. முக்கியமாக சுவா இந்த ஃபிஜி நாட்டோட இந்திய தூதரகத்தோட ஹை கமிஷனர் ஒரு தமிழர் கார்த்திகேயன் சொல்லிட்டு. நான் உங்களுக்கு அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். நானும் டயர்டாக இருக்குது. 2 மணி நேரம் தூங்குகிறோம். அப்படியே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். சன் செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம சவுத்தில் இருக்கோம், வெஸ்ட்டில் தான் சன் செட்டு. இருந்தாலும் அதோட இது லைட்டாக பறந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சவுத் கோஸ்ட்டை வந்து கோரல் கோஸ்ட்னு சொல்கிறாங்க மெயினாக இந்த ஏரியா. இதுக்கப்புறம் பசிபிக் கோஸ்ட்டு. அது தாண்டினா தான் வந்து தலைநகரம் சுவா. ஓகே, தேங்க்யூ பிரதர். வந்து விட்டோம். ஃபிஜியின் தலைநகரம் சுவா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ சுவாவோட பஸ் ஸ்டாண்டு தாங்க இது. நாடி பஸ் ஸ்டாண்டோட கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. மணி 9 ஆச்சு. இப்போ கூட அங்கே பஸ்ஸெல்லாம் இருக்குது. கொஞ்சம் களை கட்டுது. இப்போ தான்ப்பா ஒரு தலைநகரம் அந்த ஃபீலு. நாடியில் ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு கூட்டமே இல்லாத மாதிரியாக இருந்தது. வித்தியாசமாக இருக்குது. வந்துட்டாங்க. அண்ணா ஸ்ரீனிவாசன். வணக்கம். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ தம்பி. ஹலோ. உங்கள் நேம் என்ன? சாய். சாய். சாய் விக்னேஷ். உங்களுக்கு வீடியோ வருது ஓகேவா? ஓகே. ஓகே. சாய் விக்னேஷா? ஆமா. என்ன படிக்கிறீங்க? 3rd standard. 3rd standard படிக்கிறீங்களா? சூப்பர். உங்கள் சிஸ்டர் இருக்காங்களா ஒருத்தங்க? ஆமா, ஓகே. வீட்டில் இருக்காங்க. ஓகேங்க. அண்ணா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. டவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. வெல்கம். தேங்க்ஸ். ஹலோ அக்கா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அக்கா வீடியோவில் வரது ஓகேவா? ஓகே ஓகேங்கக்கா. நல்லா இருக்குங்கக்கா. ஸோ இவங்க தான் வந்து பானுப்பிரியா அக்கா. நம்ம வந்து பப்புவா நியூகினியாவில் இருக்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்க ராகுல், அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட ரிலேட்டிவ் இவங்க. ஸோ அந்த டைமில் ராகுல் இவங்களுக்கு சொல்லி இவங்க வந்து அப்போவே வந்து நாங்கள் ஃபோனில் பேசினாங்க ராகுல்கிட்ட இருந்த நம்பர் வாங்கி. ஸோ அதுக்கப்புறம் ஃபிஜி வந்தால் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நாடி வந்துட்டு 4 நாள் கழிச்சு சுவா கரெக்டாக இங்கே வரும்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அவங்க வந்து இதெல்லாம் அரேஞ்சிட்டு தாங்க ஆச்சு. பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு. அக்கா நான் தான் நன்றி சொல்றேன். நீங்க வேற எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க.
அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் நான் காலையில் தான் செக் பண்ணேன். யூஸ்வலாக ஒரு நாள் முன்னாடி தான் பார்ப்பேன் நான் ஹாஸ்டல் என்ன அப்படின்னு. புக் பார்த்தா அதான் இருந்தது. ஹாஸ்டலே இல்லையே. இங்க கொஞ்சம் ரேர் தான். இங்க வந்து நாடியில் இருக்கு ஹாஸ்டல். அங்கே 5 நாள் தங்கியிருந்தேன். இங்க ஆக்சுவலி இங்க கொஞ்சம் ரேர். சரி சரி. ஆமா, அதுவும் வந்து நாட் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். மோட்டேல் இருக்கு, ஆனா அது நாட் சேஃப் தான். அப்படி. உங்க நேம்? சஞ்சனா. சஞ்சனா. என்ன படிக்கிறாங்க? 9th படிக்கிறீங்களா? ஓகே. நல்ல தமிழ் பேசுவாங்க. சரி சரி, சூப்பரா இருக்கு. நீங்க பாத்துறீங்களா சேனல்? சேனலா நாங்க உங்களோட தான் பார்த்துட்டே இருப்போம். இப்பதான் நடுவுல வந்து கொஞ்சம் கரெக்ட்டா போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நாங்க டர்பன்ல இருந்தோம் 7 இயர்ஸ். சரி சரிங்க. நீங்க போனது நாங்க வச்சு பார்த்துட்டு இருந்தோம். சோ ஓகே. இது இந்த பர்టిక్యులர் வீடியோ இந்த கெடா வெட்டு தமிழ் கிராமம் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. அது நீங்க நானே சாமி காமிச்சீங்கல, அது வந்து மதுரை வீரன். ஆமாங்கா. இல்லை எங்க ஊர்ல அது எப்படி சொல்லுவோம்னா கருப்பணசாமின்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஒரு பையன் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாருல்ல டர்பன்ல சிவன் கோவில்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்வாங்க மதுரை வீரன் தான் சொல்வாங்க ஆக்சுவலி. ஓ சரி சரிங்க. இல்ல எங்க ஊர் பக்கம் இந்த ஊர் சாமி கருப்பசாமி சொல்லுவோம். அதனால மருதத்தின்னு சொன்னா எனக்கு தெரியல. இங்கேயும் இருக்கு கோவில், மாரியம்மன் கோவில் இருக்கு. நான் உங்களை நாளைக்கு கூட்டிட்டு போறேன். கண்டிப்பாங்க. சரி, போயிட்டு வரேன். சரி ஓகே. சரி ஓகேங்க. நம்ம பார்த்துட்டு பேசிட்டு நம்ம போயிட்டு தங்குவோம். நாளைக்கு vlog கண்டிப்பாக பண்ணுவோம்.